தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 60 ஊக்கம் உடைமை. குறள் எண் 599. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், பெரிய உடலையும் வலிமை பொருந்திய கொம்புகளையும் உடையது யானை என்றாலும் தாக்க வரும் புலியை கண்டு அஞ்சும். 7வது குறளில் அஞ்சாது என்று சிறப்பிக்கப்பட்ட யானை இங்கு அஞ்சும் என்பது எப்படி என்றால், வேங்கை வேழத்தை விட வலிமை மிக்கது ஆதலினால் ஆகும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், என்னதான் யானை பெரிய உடலையும் நீண்ட தந்தங்களையும் வைத்திருந்தாலும் கூட அதை தாக்க வரும் புலியை கண்டு அஞ்சும். மன உறுதியோடும் ஊக்கத்தோடும் இருந்தால் எந்த சூழலிலும் எதையும் நாம் எதிர்கொள்ளலாம் என்பதற்கான எடுத்துக்காட்டே இது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.